செய்திகள். காரைக்காலில் 2 நாட்கள் ஆய்வு செய்த ஆளுநர் கைலாசநாதன். திருநள்ளாறில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவு. அரசு மருத்துவமனையில் படுக்கை பற்றாக்குறை, தரையில் படுத்திருக்கும் நோயாளிகள். நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் ஃபார்முலா 1 போட்டிக்கு நீதிமன்றமும் அனுமதி அளித்துள்ளதாகவும், திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது, உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகின்ற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு என புதுச்சேரியில் திருமாவளவன் எம்பி பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாமக பற்றி அவதூறாக பேசியதாக மதியழகன் என்பவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக திருமாவளவன் இன்று நேரில் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாக, பகையை தூண்டும் வகையில் பேசியதாக என் மீது பொய் புகார் கொடுத்து வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவானவர் என அறிவித்திருந்தார்கள். அதனால் நான் நேரில் நீதிபதி முன் ஆஜராகி இவ்வழக்கை விரைந்து விசாரணை செய்து பொய் வழக்கை தள்ளுபடி செய்து என்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளேன். கலைஞர் நாணயம் வெளியீட்டிற்கு பின்பு திமுக விசிக இடையே விரிசல் விடாதா என்று ஏங்கி இருப்பவர்கள் வதந்தி பரப்புகிறார்கள். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் கார் பந்தயம் ஒன்று தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும் ஒரு வாய்ப்பாக உள்ளது. தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் பாம்பே, டெல்லி, பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களிலிருந்து நிகழ்ச்சிகள் நடத்துவதால் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. எனவே ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் நீதிமன்றமும் போட்டி நடத்தலாம் என்று தீர்ப்பளித்துள்ளதாக நம்புகிறேன் என்றார். இதனிடையே நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கட்சி கொடியுடன் திருமாவளவன் நீதிமன்றத்திற்குள் வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காரைக்காலில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக புதிதாக பொறுப்பேற்ற கைலாசநாதன் காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக ஆய்வு செய்தார். இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை கடங்கை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் குப்பைகளை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்யும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஒப்பந்ததாரர் நரேந்திரன் உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்து மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும், மீனவர்களை இபிசி பிரிவிலிருந்து எம்பிசி பிரிவுக்கு மாற்ற வேண்டும், இலங்கை அரசால் பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டு தர வேண்டும், இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன் பிடிப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கி தர வேண்டும் எனவும் மீனவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரியில் ரசாயன கலப்பு இல்லாத காய்கறிகள், பழங்கள், மலர் வகைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர், நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும், நம்முடைய கண்டுபிடிப்புகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் அளவில் இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். விதை உற்பத்தியை கல்லூரி சார்பில் செய்வதோடு சுய உதவி குழுக்கள் மூலமும் செய்தால் அவர்களும் சுயசார்பு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 4.38 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லட்சுமணன் சூர்யா மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பின் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்க் வழியாக 1.88 லட்சம் ரூபாய் அனுப்பினார். பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்தார்.
மேலும் வீமன் நகரை சேர்ந்தவர் மீனாட்சி. இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அதிகாரி பேசுவதாகவும் உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 1.75 லட்சம் ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் 21,000, கார்த்திகேயன் ராஜா 26,000, திபுராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரத் 11,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். பாதிக்கப்பட்ட 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் உள்ளது. இதன் காரணமாக நோயாளிகள் அதிக அளவில் வரும்போது அவர்களை தரையில் பாய் விரித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதேபோல் படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் படுக்கை பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் 1.16 கோடி பெண்கள் பெறுகின்றனர் என புதுச்சேரி அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகி சரத் நிவேதிதா திருமணத்தை தமிழக அமைச்சரும் திமுக இளைஞரணி அமைப்பாளரும் ஆன உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். பின்பு பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வர உரிமை இல்லை, படிக்கவும் வாய்ப்பு தரப்படவில்லை. இந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வந்தது திராவிட இயக்கமும் திமுகவும் தான். தற்போது மகளிர் கட்டணமில்லாமல் பஸ்ஸில் பயணிக்கலாம் என திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் 520 கோடி முறை பயணம் 3 ஆண்டுகளில் நடந்துள்ளது. மகளிர் இதனால் மாதம் 1000 ரூபாய் வரை தமிழகத்தில் சேமிக்கின்றனர். பல திட்டங்களால் உயர்கல்வியில் சேருவோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் 1.16 கோடி பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வரை பெறுகின்றனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்கள் 42% உள்ளனர். மணமக்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வையுங்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், அமைச்சர்கள் பொன்முடி, பன்னீர்செல்வம், புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் ஐயனார். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஐயனாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுபதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடப் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொதுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டப்பட்டு 38 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அப்பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் பள்ளியை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகர் உத்தரவின் பேரில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தார். இதனையடுத்து புதிய பள்ளி கட்டிடத்தை பார்வையிட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பள்ளி கட்டுமான பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டிடத்தின் பணி
பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி செயலாளர் ஜெய்சிம்மன், தொகுதி பொருளாளர் ராமகிருஷ்ணன், முன்னாள் தொகுதி தலைவர் கந்தவேல் பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி பாஜகவின் கோரிக்கையை ஏற்று திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்த ஆளுநருக்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 28ஆம் தேதியன்று காலை விக்னேஸ்வரா பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 30ஆம் தேதி 4ஆம் கால யாக பூஜை முடிவுற்ற நிலையில் பூர்ணாகிதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கப்பட பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் கோதண்டராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PNR திருமுருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண காரைக்கால் மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ கோதண்டராமனின் அருளை பெற்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் மற்றும் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான 2 கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும், இதேபோல் சோரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. தலா ரூபாய் 25 லட்சம் மதிப்பீடு என மொத்தம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருத்தேர் விழாவின் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் திருத்தேர் பெருவிழாவையொட்டி 48ஆம் ஆண்டு கொடியேற்றம் நடைபெற்றது.
விழாவில் அந்தோணிசாமி பங்கு தந்தை கலந்து கொண்டு ஜெபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜெபம் ஓதியபடி சென்றனர். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சி எடுத்து ஜெபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும், செப்டம்பர் 8ஆம் தேதி கொடி இறக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காரைக்காலில் 2 நாட்கள் ஆய்வு செய்த ஆளுநர் கைலாசநாதன். திருநள்ளாறில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவு. அரசு மருத்துவமனையில் படுக்கை பற்றாக்குறை, தரையில் படுத்திருக்கும் நோயாளிகள். நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.